ஆண்டவரே என் தேவனே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் வைத்த சர்வலோக பிதாவே என் தேவனே, ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என் தேவனே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜூன் மாதம் 22ஆம் தேதி என் தேவனாய் கர்த்தர் இரவு 1:30 மணிக்கு ஜெபிக்க வைத்த என் தேவனுக்கு உடனே நன்றி அப்பா. நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்காக கொடுக்கப்பட்ட போதவர்களுக்காக ஜெபிக்கிறேன், சுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. நல்ல ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன், சபை நாட்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த விண்ணப்பத்தோடு சபைக்கு வந்து உன்னிடம் உன் பாதத்தில் வந்து விழுகிறார்களோ அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அறியும்படியாக என் தேவனாய் கர்த்தரை காணிக்க வைக்கிறேன். தகப்பனே, நீங்கள் இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என் ஆண்டவரே இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களை பாதுகாத்து ஆஸ்வதித்து கொண்டிருக்கும் என் தகப்பனுக்கு கோடானபடி நன்றி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளும் நல்ல சுகம் பெருநடைய தேவனை கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, குழந்தை வரத்துக்காக இந்த இரவு நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஏன்னா என் தகப்பனே இயேசுராஜா, யாருக்கு குழந்தை இல்லையோ, மலடித்தன்மையாக இருக்கிறார்களோ, அந்த கருப்பத்தின் நடப்பை எடுத்து என் தேவனைய கத்த நல்ல கனியை கொடுப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, வல்லமையான இயேசுராஜா, நல்ல பரிபூர்ணமான அந்த கனியை கொடுத்து உன் விசுவாச பிள்ளை நாட்களுக்கு யாவரும் குழந்தை இல்லை என்று இல்லாமல் நல்ல ஒரு குழந்தையை கொடுப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் தகப்பனே ராஜா, ஆண்டவரே, புற்றுநோய்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் போய் ஜெபிக்கும்போது அந்த புற்றுநோய் இல்லாமல் நல்ல முழுச்சுவம் கொடுக்க தேவனை கர்த்தர் உதவி செய்ய. கரம் எங்கே ஒரு புற்றுநோய் இருக்கா அந்த இடத்தில் அந்த கரம் இருக்கட்டும். அந்த கரத்தை வைக்கும்போதே அது இல்லாமல் போகும். அந்த தகப்பனே ராஜா, ஷவரதரிஷல்லரபு. ஆண்டவரே, வலிமையான பிதாவே நன்றி. ஆண்டவரே, நன்றி தகப்பனே ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, கிட்னி ஃபெயிலியரில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தை அந்த கிட்னிக்கு ஊற்றி பழைய ரத்தத்தை எடுத்து போட்டு புது ரத்தத்தை கொடுங்க என் தகப்பனே இயேசுராஜா. கல்வாரி மடி சிந்தப்பட்ட ரத்தத்தை ஊற்றுங்க தகப்பனே. என் வல்லமையான பிதாவே, உங்களால் முடியும் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. அது மட்டுமல்ல, குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். என் மகனே, என் மகளே, இப்போ நான் ஜெபிக்கிற போல உங்கள் பள்ளி அறையில் உங்கள் பெட்ரூமில் கணவன் மணி 2 பேரும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பார் என் தேவன். விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன். என் தகப்பன் உங்களுக்கு கொடுப்பார். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தம் பண்ணணும்னா, பெற்றுக்கொள்ள வேண்டும்னு நீங்கள் விசுவாசித்தால் என் தகப்பன் இயேசுவிடம் கேளுங்க. முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவி முட்டி போட்டு ஜெபம் பண்ணி கேளுங்க. அவர் கண்ணீர் விட்டு அவர்கிட்ட கேளுங்க. ஒரு மனமாக கேளுங்க. அவ்வளோ ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நினைக்கும் போதே அது ஆகும் என்று விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவர் இரட்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்று விசுவாசித்து இந்த நேரத்தில் ஜெபித்தேன். ஜெபிக்க வைத்த தேவனுக்கு கோடான கூடிய நன்றி அப்பா. முடவர்கள் எப்படி குணமாக்கணும், மரித்தவர் உயிர்த்தெழுந்த தேவன் அவர். உங்கள் கற்பத்தின் அடைப்பை திறக்க தேவநாயகத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து அவங்கள கூட தேவனோட உறவாடி கொண்டு அவரிடம் அன்பாயிருந்து கேளுங்க. என் தகப்பன் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவரை விட்டு வலதும் இடதும் விலகாமல் நேர் வழியிலே
இயேசு கிறிஸ்து ஒருவரே தேடி போகுங்கள். அவர் அனைத்து காரியம் செய்ய பலனாக இருக்கிறார். வியாபாரமாக இருந்தாலும் சரி, குழந்தை வரமாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் கனவு மனைவி உறவோட முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அவற்றை விண்ணப்பிக்கும் போது அந்த பலன் நீங்கள் கண்டறிவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா.